அதாவது நீங்கள் 2 பேரும் நியூஸ் மீடியாவில் ஒர்க் பண்ண ஆட்கள். ஆமாம். உங்களுக்கு வந்து பண்ணிட்டு ஆட்கள் லக்கியுமா? லக்கியம் தான். சரி, ஓகே. ப்ரீஎம்ப்டிவ் நரேட்டிவ் நியூட்ரலைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, பிஎன்என் அப்படின்பாங்க. அதாவது என்னென்னா, இப்போ வந்து ஏதாவது ஒரு அலிகேஷன் வரப்போகுது அப்படின்னு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதை விட பூதாகரமாக ஒரு பெரிய ஒரு இஷ்யூவை வந்து வெடிக்கிறது. உதாரணத்துக்கு தாவேக அரசாங்கம் குதிரை பேரம் நடந்ததுன்னா இந்த 3 சிகாமணிகளும் முன்னாள் மாநாக்க சிகாமணிகள் எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு காலையில் 6 மணி அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு ஒரு கோரஸ் போடுவாங்க. அந்த கோரஸை வந்து எல்லாரும் கிண்டல் அடித்தனால இப்போ வந்து அப்படியே மாற்றிட்டாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. இப்போ சண்முகம் வந்து ஸ்டாலின் வந்து 3 மாதத்தில் ஆட்சி கவுந்துருன்னு சொல்கிறது வந்து தப்பு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இவர் வீரபாண்டியன் இருந்துட்டு ஒரு முதலாளித்துவ அரசில் குதிரை பேரத்தை தடுக்க முடியாது. இவர் திருமா இருந்துட்டு இன்னைக்கு, அதாவது திருமாவுக்கு வந்து டைம் ஸ்டாம்ப் போட்டுறணும். காலை 7:31 ஒரு மாதிரி பேசுகிறாரு, காலை 7:42 வேறு மாதிரி பேசுகிறார். அவருக்கு வந்து திமுக மேலே அனுதாபம். திமுக இனிமேல் எப்படி ஜெயிக்க போகுது, திமுக தனித்து விடப்பட்டது, அதெல்லாம் திமுக பார்த்துக்கோங்க, நீ உன் கட்சி வந்து தாவேகால கரையாமல் இருக்கிறது அப்படி சொல்லிட்டு அதே இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு என்ன பேசுகிறாருன்னா, பனையூர் பாபு கட்சிக்கு வந்து சேர்ந்தப்ப நீங்கள்லாம் வந்து தடுத்துருக்கணும். ஏன் ஆதவ அர்ஜுனா வரப்போ நீங்கள் மடியில் வச்சு கொஞ்சலையா? எடுத்தோன்னு துணை பொதுச் செயலாளர் கொடுத்தாருல. எடுத்தோடனே துணை பொதுச் செயலாளர், இங்கேருந்து ஒரு தாவேகால போயிட்டு அவர் வந்து தேர்தல் பணி செயலாளர், அதே தாவேகாவுக்கு ஆதரவு. அதே தாவேகாவுக்கு இவர் ஆதரவு. கடந்த 5 வருஷத்துல இந்த சங்கத்தமிழன் ஒரு ஆளை வச்சு எவ்வளோ ஏவி விட்டு கடிக்க வச்சார். திமுக தலைவர் குடும்பம், ஆட்சி. அப்பெல்லாம் வந்து திருமா வந்து என்ன பண்ணாரு? ஏன் இப்போ ஷானவாஸ் வந்து எந்த டிபேட்லையோ இன்டர்வியூலையோ போய் உட்காரது இல்லைன்னா இந்த கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு சொல்லிட்டு எதுக்கு அமைச்சரவையில் பங்கு வைக்கிறீங்க? இப்போ தான் சொல்கிறாரு, அதுக்கு தான் ஆன்சர் சொல்கிறாருல. நான் கோட்டைக்கு போய் விஜயை பார்த்தேன், அவர் மூஞ்ச உத்து பார்த்தேன், அவர் ஆர்எஸ்எஸ் பிள்ளை கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்றாரு. எல்லாரும் எனக்கு வேற ஒன்று எல்லாரும் வந்து இனிமேல் திருமாவளவனை வந்து திருமா வளவளவளவன் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இவரு பரவாயில்லைங்க, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. யாருக்கு? இந்த போலீஸ் யாராவது பிடிச்சிட்டு போவாங்கல்ல, கஞ்சா கேஸில், அந்த கேஸில், இந்த யூடிசிங் கேஸ் எல்லாம், திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நியூஸ் பேப்பரில் ஃபோட்டோ வரும், பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லி கையில். அந்த மாதிரி வைகோ உட்காந்துருக்கிறாரு. என்ன ஆச்சு? எம்எல்ஏ வரல, இந்த ஆட்சிக்கு கவசமாக இருப்பேன், கை கம்பெடுத்து சுத்துவேங்களா சொல்லிட்டு ரொம்ப சுத்திட்டாருன்னு நினைக்கிறேன். கையில் கட்டு போட்டு உட்காந்துருக்காரு. இந்த 2-3 நாளில் நடந்த விஷயங்கள் வந்து மிக கொடூரமான விஷயங்கள் ரிப்பீட்டடாக நடக்குது. ஒன்று, இன்னைக்கு வந்து ஒரு கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்கு கன்னியாகுமரியில். நாகர்கோயிலில் வந்து ஒரு குட்கா வித்தவனை போலீஸ் கூப்பிட்டு வந்து அடித்து கொண்டிருக்காங்க. அதே இன்னொரு பக்கம் குட்கா வித்த தாவேகா நிர்வாகிக்கு பெயில் போலீஸே ஜாமீன் கொடுத்துருக்கு. ஏற்கனவே அவன் ஹிஸ்ட்ரி சீட் வேற, குட்காலாம் ரொம்ப ஃபேமஸ் போலாங்க. 1 டன் குட்கா கடத்தி 2022 திமுக ஆட்சியில் இதில் குட்கா எத்தனை பேருக்கு கேன்சரை கொண்டு வந்தானோ. குண்டாசில் உள்ளே போயிட்டு வந்த நபர் போலீஸு சொந்த ஜாமீன் அனுப்புது, ஓன் பாண்டில். நீ போயிட்டு வாப்பா, இது கம்மி தான்ப்பா, 8 கிலோலாம் கம்மி தான், போயிட்டு வாப்பான்னு சொல்லி ஓன் பாண்டில் அனுப்பு, நல்ல வீத்தவங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்ருக்கு. அடுத்ததாக வந்து அம்பேத்கர் சிலை கால் மேலே கால் போட்டதா சேலத்தில் வந்து வச்சிருக்கிறதுக்கு வந்து ஒரு அங்கே போராடினவங்களாம் அடித்து துன்புறுத்தி அங்கே இருக்கிற ஆதிக்க சாதியினர் அடித்து அது ஒரு கேஸ் ஆகிருக்கு. 1 மாதத்துக்கு முன்னாடி தான் விழுப்புரத்தில் அம்பேத்கர் சிலையை வந்து வச்சதை அப்புறப்படுத்தியிருக்காங்க. இன்னொன்று, பெரிய தஞ்சாவூரில் ஒரு கோயில் பக்கத்தில் பெரியார் சிலை இருக்கக்கூடாதுன்னு ராம ரவிக்குமாருக்கு போட்ட கேஸுக்கு இன்றைக்கி அதிகாரிகள் ஆய்வு பண்ணிடுறாங்க. பெரியார் சிலை இருக்கணுமா வேண்டாமான்னு. இப்போ திமுக அரசாங்கம் செய்கிற சாதனையெல்லாம் இங்கே வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. நேற்று வந்து திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து திட்டங்களை விரிவாக்கும் அலுவலர், இவர் முதலமைச்சர் இல்லை கிடையாது. அதெல்லாம் இவங்களுடைய கொள்கை தலைவர் தானே. தாவேகாவுக்கு அம்பேத்கரும் ஒரு கொள்கை தலைவர் தானே. அவருடைய சிலையை வைக்கிறதுல வந்து இந்த அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? இல்லை, இதெல்லாம் கேட்க வேண்டிய ஆட்கள் வின்சென்ட் கதிர், ஸ்டாலின் ராஜாங்கம், மற்ற நீல அமைப்புகள்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க வாய்க்குள்ள. திருமாவளவனே அவர் என்ன பேசி கேட்டிருக்கணும், பெரியார் சிலையை இது பண்ணுறீங்கல்ல, நீ இவர் என்ன சொன்னார், தாவேகாவும் திமுகவும் இந்த மாதிரி மதவாத எதிர்ப்பில் இதெல்லாம் வந்து ஒன்று சேரணும், ஒரே கூட்டணியில் இருக்கணும் சொல்லி பேசினார்.
அதிமுகவும் திமுகவும் கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் இவருக்கு எரியுமா? தாவேகாவும் திமுகவும் இருந்தால் இவர் வந்து அப்படியே சந்தோஷமாக உட்காந்துருப்பாங்க. இல்லை 2019 திமுக முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய நேரு வந்து ஒன்று சொன்னார். இப்போ ப்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி பெரியார் சிலையெல்லாம் வந்து சிதலமடையுது, வந்து அப்போல்லாம் துண்டு போட்டுருவாங்க, காவி சாயம் ஊற்றுவாங்க தலையில். இப்போ என்ன சொன்னால் எங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்ய முடியாது அப்படின்னாரு. 5 வருஷம் எதுவும் நடக்கலைல்ல, நடந்திருந்தா கையை உடச்சிருப்பாங்கல்ல. வடகிழக்குல லெனின் சிலையெல்லாம் உடச்சானுங்க, இங்கே வந்து கார்ல் மார்க்ஸுக்கே சிலை வச்சிருக்கிறோம். அந்த சிலை திறப்பு விழாக்கெல்லாம் நல்லா தான் வந்தானுங்க, வந்தவனுக்கு அப்படியே போயிட்டானுங்க. வேற என்னத்த சொல்றது? நம்ம கார்ல் மார்க்ஸுக்கு இவ்வளவு சிறப்பான சிலை வைத்த ஒரே அரசு திமுக அரசு. திமுக அரசாங்கம், இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கூட 30 வருஷம் ஆட்சி பண்ண திரிபுராலையும் சரி, 25 வருஷம் ஆட்சி பண்ண மேற்கு வங்கத்திலையும் சரி, மார்பளவு சிலைகள் தான் 2 இருக்கு. கார்ல் மார்க்ஸுக்கு முழு உருவ சிலையை வைத்து ஐரோப்பிய பாணியில ஒரு முழு உருவ சிலை வச்சு, அதுவும் கன்னிமாரா அந்த நூலகமும் அருங்காட்சியகமும் இருக்கக்கூடிய பகுதியில், குழந்தைகள் வரக்கூடிய பகுதியில் ஒரு தத்துவ பேராசனுடைய சிலையை நிறுவக்கூடிய இது வந்து திமுக தான் இருக்கு. இல்லை இந்தியாவிலே அதே மாதிரி விபி சிங்க்கு சிலை வச்ச கட்சி வந்து திமுக தான். இல்லை இப்போ மார்க்ஸ் சொல்கிறபடி ஒரு ப்ரக்மேட்டிக்காக, அதாவது அண்ணா சொன்னபடி எல்லாருக்குமான ஒரு கொள்கை கொண்ட கட்சி தான் வந்து திமுக. அது வந்து ஒரு மருத்துவமனை, இது வந்து வர்க்க பிரச்சனையும் பேசும், வர்ண பிரச்சனையும் பேசும், இது ஒரு மருத்துவமனைனார். மார்க்ஸ் கோட்பாடு படி இப்போ நான் ஒரு வெப் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கேன், ஃபார் ஆல் மேன் கைண்ட். அதாவது ரஷ்யா இந்த சென்ஸ் 92க்கு முன்னாடி இருந்த யூஎஸ்எஸ்ஆருக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த ஒரு இது. எப்படி ஒரு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கவர்மெண்ட்டில் எவ்வளோ இனோவேட்டிவாக அமெரிக்காவை கண்ணீர் கூட வச்சுருக்காங்க, லிட்ரலாக திணறி இருக்காங்க யூஎஸ்எஸ்ஆர் இருந்துற வரையும். அதாவது டெக்னிக்கலாக அப்படி இருக்கிற ஒரு சிந்தனை தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்குது. எந்த ஒரு சயின்டிஃபிக் இதாக இருந்தாலும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணு. இன்னும் சொல்ல போனால் இப்போ நீங்கள் கடிப்பாங்க. அண்ணா வந்து ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அணு ஆயுதத்துக்கு நாங்கள் எதிராக இருக்கோம், ஆனால் அந்த அணு ஆயுத இதை வச்சு எப்படி மெடிக்கல் இது பயன்படுத்தணுன்றது தான் அண்ணாவோட நோக்கம். நாங்கள் வந்து இந்த ஆயுதமாக மாற்றுறதுல எங்கள் மாற்றுக்கிறது. இன்னைக்கு அதை வந்து நம்ம சொன்னால் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் நம்மளை என்ன பண்ணுவாங்க, என்ஜிஓக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, கம்யூனிஸ்டுகள் கூட அணுசக்திக்கு ஆதரவாக தானே இருந்தாங்க. அது ஏன்னா ரஷ்யாவோடதுன்றனால சயின்டிஃபிக்காக வந்து ஒன்றும் இது பண்ணல. பொதுவாக வளர்ச்சி திட்டங்கள்லாம் நடைபெறும் போது அது அறிவியல் பூர்வமான விஷயங்கள், அதை எல்லாமே வந்து நம்ம வந்து ஆதரிக்கணும். ஏன்னா வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுங்கிறது தான் கம்யூனிச பார்வை. ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு, வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் வந்து பண்ணணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் வந்து அதுக்கு முற்றிலும் எதிரானவர்களாக தான் இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் வந்தப்போ போராட்டம் பண்ணாங்க. இல்லை, கம்ப்யூட்டர் வந்தப்போ வேலை போய்டுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணவங்க தான் நம்ம ஊர் கம்யூனிஸ்ட்டுங்க. அதனால் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த யூஎஸ்எஸ்ஆர் கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் தொடரவே இல்லை. அங்கே போயிட்டு வந்த பெரியாரே சொல்லிட்டாரு, இல்லை அங்கே இருக்க கம்யூனிஸ்ட் வேற, இங்கே இருக்க கம்யூனிஸ்ட் அங்கே இருந்த 1922 to 90 வரையும் 70 ஆண்டுகள் அவ்வளோதான் வந்து அந்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பார்ட்டி. அப்போ நீதி கட்சி அதுக்கு ஒரு 4 வருஷம் முன்னாடி தொடங்கி இப்போ அதோட நீட்சியாக திமுக வரையும் வந்துட்டு இருக்கு. இப்போது நமக்கு முழுக்க இந்த ஒன்றிய அரசு வந்து அதிகமான பவர்ஸ் நம்மகிட்ட இல்லை, உருவிட்டான். ஒரு வேளை இருந்ததுன்னா நம்ம மியராரில் சீக்வல் டு ரஷ்யா அளவு இருந்திருப்போம்னு சொல்ல வரேன். கரெக்ட், அது ஒரு நல்ல பார்வை தான். அதுக்கான அதிகாரங்கள் இங்கே கிடைக்கும் பட்சத்தில் கலைஞர் சொல்லக்கூடிய அந்த அறிக்கை, மாநில சுயாட்சி, இது எல்லாமே அவங்க வந்து ஒழுங்காக கொடுத்தது. உழுபவனுக்கே நிலம் சொந்தம்ங்கிறது வந்து ஒரு கம்யூனிச கருத்து தானே. அது உழைப்பாளர்களை உடைமையாக்குவோம், இதுதான் மே தின முழக்கம் ஆஃப் ஓடப்பரெல்லாம் உடையப்பர் ஆகிவிட்டால் புரியாது ஜென்சிக்கு. நீங்க அவங்க ட்ரெண்டுக்கு வாங்க, எது பேசினாலும் உயிரெடுக்கிற ஜென்சி எவன் பாப்பான், அபோவ் 30 தான்ப்பா நம்மளை பார்க்குறாங்க. 5 பேரா எழுதுனாவே இத்தனை பேரா எழுதுனா அவனா படிப்பானான்னு இவன் இப்படியெல்லாம் பேசுற பார்த்தா நம்ம இன்ஸ்டால வந்து பழையபடி வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இப்போ இன்னொன்று, நேற்று அரியலூரில் மாணவர்களை பிடிச்சி போலீஸ் அடிச்சிருக்கு. டாஸ்மார்க் வந்து பள்ளிகள் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு போராடின மாணவர்களை வந்து அடித்து துன்புறுச்சிருக்காங்க. ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் நீட்டுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண எஸ்எஃப்ஐ ஏஎஸ்எஃப்ஐ வந்து அடித்து துன்புறுத்திருக்காங்க. நேற்று இங்கே உங்கள் ஏரியாவில் ஆலந்தூர் கிட்ட ஏஎஸ்எஃப் மாணவர் வந்து ஒருத்தர் வந்து ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோலேயோ உணவு டெலிவரி பண்ணும்போது அவன் வந்து சாதி சொல்லி திட்டிருப்பான் போல, சாப்பாடு ஆர்டர் பண்ணவன். அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு போலீஸ் வந்து
அந்த திட்டம் ஆதரவு எடுக்குது. இப்போ மாணவர்களுக்கு எதிராக இவ்வளோ அக்கிரமமும் அராஜகமும் வந்து நடக்குது. ஏன் வந்து தாவேகா இதில் வந்து ஒரு 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 ஸ்டாண்டோ ஒரு அறிக்கையோ கொடுக்கும்? நீ வந்து இப்போ என்ன சொல்கிற? இப்போ நிர்மல்குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கரூரில் ஏன் விஜய் ஓடி போனார் 252 நாள் கழிச்சு தானே வரான்னு கேட்டால், அவர் வந்து ராஜீவ்காந்தி மரணத்தப்ப ஏன் திமுக பொதுக்கூட்டம் வந்து ரத்தாச்சுங்கிறாரு. உடனே நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஜிட்டராகி அன்னைக்கு போய் உடனே தேடி திமுகவுக்கு அன்னைக்கு என்ன பொதுக்கூட்டம் நடந்தது, எப்போ இது பதிலளிப்போம். அவன் உடனே திருப்பி காந்தி கொன்னதுக்கு அப்ப ஏன் பெரியார் வந்து என்ன சொன்னாருன்ட்டு இன்னொரு இதை இழுத்து விடுவோம். காந்தியை போட்டு தரல நாதுராம் இயக்கத்துல நிர்மல்குமார் ஏன் இருந்தாப்ல, நிர்மல்குமார் ஏன் டவுசர் போட்டுக்கிட்டு சாகால போய் கலந்துக்கிட்டாப்ல, இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். ஆமா, அப்போ காந்தியை கொன்றவர்களுடைய வாரிசுகள் இன்னைக்கு தாவேக அமைச்சரவையிலேயே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஒரு பழைய கதையெல்லாம் பேசணும்னா இன்னும் அப்படியே மேல போயிட்டே இருக்கணும். கரூர்ல ஒரு மாற்றுத்திறனாளி திமுக ஐடி விங்ல இருக்க விஜய் விமர்சனம் பண்ணதுக்கு அவர் குண்டு கட்டா தூக்கிட்டு போய் போலீஸ் வந்து கோர்ட்டில் கொடுத்து கோர்ட்டில் ஜட்ஜு பார்த்து ஏன்பா இவரை ஏன்பா இப்படி இது பண்ணுறீங்க. இப்போ கடைசி விவசாயின்னு ஒரு படம் வந்ததில்ல, அந்த படத்தில் இதே மாதிரி தான் ஒரு வயசான பெருசு போகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெருசு எடுத்து போய் குற்றவாளி கொண்டுல போலீஸ்காரங்க நிறுத்தி வச்சு இவர் தான் மயிலை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜட்ஜை மையை பார்த்துட்டு இவராயா செஞ்சாருன்னு திருப்பி கேட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான். ஒரு மாற்றுத்திறனாளி அது பார்க்கும்போது அந்த ஜட்ஜிக்கு அவ்வளோ பரிதாபமாக இருக்குது. அவரை போயிட்டு ஒரு கொடுமையான ஒரு குற்றத்தை செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நிறுத்துறானுங்க. இதே மாதிரி தான் கருத்து சுதந்திரம் பேசிட்டு இருந்தாங்களே பத்ரி சேத்ரி இவங்களாம் என்ன ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதான் அந்த மாற்றுத்திறனாளியை நீ எஃப்ஐஆர் போட்டுட்டு ஓன் பாண்டில் நீ விடு. என் குட்கா வித்தவனா விட்டுருக்க. ஓன் பாண்டில் ஸ்டேஷன் பாண்டில் இன்ஸ்பெக்டர் சூரிட்டியில் நீ விட்றே இல்லை குட்கா வித்தவன. ஒரு மாற்றுத்திறனாளி 2 கால்களும் சுத்தமாக செயலிழந்து போனால் 40-60% இல்லை 80% மாற்றுத்திறனாளி இருக்கக்கூடிய ஒரு நபரை நீ வந்து ஜட்ஜு வரைக்கும் தூக்கிட்டு போயிருக்கியே, அடுத்தவர் உதவி இல்லாமல் அவரை வந்து நகர்த்தவே முடியாது. ஜட்ஜிட்ட தூக்கிட்டு போய் காட்டி அப்புறம் ஜட்ஜி இவரையா ரிமாண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டு அனுப்பி விட்ருக்க, ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி. நீ உன் சொந்த ஜாமீன் விடணும்ல. நீ அரசு வழக்கு போட சொன்னா வழக்கு போடு, வழக்கு போடு, எஃப்ஐஆர் போடு, சிஎஸ்ஆர் போட்டு காப்பியை சர்வ் பண்ணு. இல்லை சவுக்கு சங்கர் மாதிரி தருதலாம் போலீஸ் பிடிச்சிட்டு போனப்போ அவ்வளவு கருத்து சுதந்திரம் பேசுறாங்க. இப்போ வந்து எவனும் வந்து பேசுகிற மாதிரி தெரியல, எவனும் தான் சொல்ல வேண்டியிருக்குது. ஆமாங்க, எவ்வளவு ஏதாவது நீங்கள் இன்னொரு விஷயம், சர்வாதிகார அரசாங்கம் எப்படி இயங்கும்னா எதிர்குறவர்களை இப்படி தான் நசுக்கும். யார் எதிராக பேசினாலும் சரி, நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் மீது 3 பேர் மீது அவதூறு வழக்குகளை போட்டு அவங்க ஏதாவது பெருசாக ஏதாவது பண்ணியிருக்காங்களா, அவங்க வந்து சவுக்கு உண்மையே பார்த்தா இவங்கள மாதிரியே ஏதாவது குற்றம் செஞ்சுருக்காங்க. நீங்கள் தாவேகா இணையத்தில் பண்ணக்கூடிய அவதூறுகளை எல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கே வந்து அவ்வளோ ரத்தம் கொதிக்கக்கூடிய அளவில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு முன்னாள் முதலமைச்சரை, திமுக தலைவரை, கலைஞரை எல்லாரையும் வந்து அவதூறு பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சகித்து கொண்டு தான் திமுகவினர் இருக்காங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு வார்த்தை பேசினாலே, அதுவும் சொல்லப்போனால் இந்தியாவில் பேச்சுரிமை உண்டு, யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாங்கிறத வந்து கோர்ட்டு உறுதி பண்ணியிருக்கு. இப்போ ஒருத்தர் ரிமாண்ட் பண்ண கூட்டிகிட்டு போனப்போ கூட கோர்ட் உறுதி பண்ணியிருக்கு இந்தியாவில் பேச்சுரிமை இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது நீ வந்து ஒரு விமர்சனத்துக்கு கூட வந்து நீ வந்து இப்படி பண்ணுறீங்கன்னா, ஒரு முதலமைச்சரே இப்படி நான் என்ன டேஷா அப்படின்றப்ப ஜனம் எப்படி இருக்கும், அந்த டேஷை ஃபுல்லா பண்ணிக்கும். இதுதான் சொல்ல வந்தியான்னு கேட்கும். இப்ப அடுத்ததா இன்னொன்னு, ராகுல் காந்தி வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொடுப்போம் அப்படின்னாரு. அதே மாதிரி நீட்டுக்காக மாணிக்கம் தாக்கூர் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும். 2018 அதிமுக அரசாங்கத்துல மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும்போது ஒரு அரசாணை வெளியிட்டார். யூஜிசி ஆலனா ஒத்துக்க முடியாது அப்படின்றத ஒத்துக்கிட்டார். 2026 மே மாசம் வரையும் இது எண்ணிக்கை வர வரையும் திமுக ஃபைட் பண்ணிச்சு. உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தில் போய் ஃபைட் பண்ணி துணைவேந்தர் நியமனம் வந்து அரசு தான் தீர்மானம் செய்யணும், யூஜிசியோட நாமினி தேவையில்லைன்றாங்க. இப்போ இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம், அதாவது ராகுல் காந்தியோட காங்கிரஸ்ல இருக்க அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, யூஜிசிலேருந்து ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள் அப்படின்னா துணைவேந்தர் நியமனத்தில் யாரோட கை ஓங்கியிருக்கும்? ஆளுநருக்கு ஒரு பாயிண்ட், யூஜிசி மெம்பருக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்றப்ப யாரோட கை ஓங்கியிருக்கும்? யூஜிசி மெம்பர். அப்ப அந்த துணைவேந்தர் இருக்கக்கூடியவர் யாரை வந்து கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியே போடுவாரு?
அவருக்கு வேண்டப்பட்ட ஆள் தான் போடுவாங்க. அது யாரா இருக்கும்? சூரப்பா மாதிரி தான் போடுவாங்க. போடுவாங்க. பாஜக பூந்துரும் சொல்லி இல்ல கீழ கடைசியில பார்த்தா இவனுங்க தான் காங்கிரஸ் வந்து பாஜகவோட பி டீம் ஏ டீம் தான் சொல்லக்கூடாது. காங்கிரஸும் பாஜகவும் ஒரே டீம் இல்லைங்க. காங்கிரஸ் தாங்க மெயின். காங்கிரஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் கம்மி தான் பாஜக. உண்மைதான். தமிழ்நாட்டை காவிமயமாக்குறதுக்கு காங்கிரஸ் 3000 இஸ்லாமியரை கொண்டிருக்கான்னா அவன் 3000 சீக்கியரை கொண்டிருக்கான். என்ன இவங்கள குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது. காங்கிரஸ் எல்லாம் இந்திரா காந்தி செத்த போது 3000 சீக்கியர்ல கொண்டாங்களா இல்லையா? தேடி தேடி வெட்டி கொண்டாங்களா இல்லையா? அடித்து கொண்டாங்களா இல்லையா? அதுல அமைச்சரவையில வந்து உட்கார்ந்துருக்காங்களே 2 பேரு. ஒரு பேசுற பேச்செல்லாம் பார்த்தா பெரிய ஒரு ஆலமரம் சாய்ந்தால் சிறிய அதிர்வு ஏற்படதான் செய்யும் சொல்லி ராஜீவ்காந்தி பேசலையா? 3000 சீக்கியர்கள் டெல்லியில மட்டும் கொலை செய்யப்பட்டார்கள். டெல்லியில மட்டும் நான் சொல்றது மத்திய பிரதேச ஏற்கனவே சொன்னதுதான். சோனியா காந்தி காந்தி குடும்பம் கிடையாது. அந்த அம்மாவுக்கு அதனால செக்குலர் பார்வை உண்டு. இன்னொன்னு மல்லிகார்ஜுன கார்கே தன்னை திராவிடன்னு வந்து உயர்த்தி சொல்லிக்கிட்டவர். அவருக்கும் வந்து இந்த சங்கி பார்வை கிடையாது. மற்ற இருக்கக்கூடிய ராகுல் காந்தியா இருக்கட்டும், இந்த வேணுகோபாலா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து பாஜக சோடங்கர்லாம் பார்த்தா எப்படி இருக்குது உங்களுக்கு? ராமர் கோயில்ல சுமந்த்ராமன் சோடங்கரை பார்க்கும் போதுனா சுமந்த்ராமன் அண்ணன் மாதிரியே இருக்கு. சுமந்த்ராமன் பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தாலே முகத்தை பார்த்தாலே தெரியுது. அப்பட்டமா ஏங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க காங்கிரஸ் வந்து ஃப்ரீபிக்கு எதிரான ஒரு அறிக்கை வரும். அது டைம்ஸ் ஆஃப் இந்தியாலயோ பிரிண்ட்லயோ எதுலயோ வரும். அன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு பேசினதை எடுத்து போடுவேன். இப்போ இந்த கஸ்டோடியல் டெத்து பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். கஸ்டோடியல் டெத்து பற்றி அமைச்சர் ராஜ்மோகன் என்ன பேசியிருக்கான்ற வீடியோவையும் இதோட அட்டாச் பண்ணுவோம். அஜித்குமார் அவர்கள் டார்ச்சர் செய்யப்படும் இந்த வீடியோவை பார்க்கும் போதே மனசு பதறுது. இந்த வீடியோவை பார்த்துட்ட பிறகும் வாயை மூடிக்கிட்டு கள்ள மௌனம் காக்கக்கூடிய நடுநிலையாளர்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டு பையனுக்கு இப்படி ஒண்ணு நடந்தா நீங்க பேசுவீங்களா மாட்டீங்களா? நீங்க எல்லாம் போலீஸ்னே சொல்லிக்காதீங்க, முதல்ல நீங்க மனுஷங்கனே சொல்லிக்காதீங்க. சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பெரிய நடவடிக்கை, சபாஷ். அதுல 5 பேரை மட்டும் கைது பண்ணிருக்கீங்க. ஏன் அந்த 6வது ஆளை கைது பண்ணல? யாரை பாதுகாக்க ட்ரை பண்றீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியும் தார்மீக உணர்வும் இருந்தா தயவு செய்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில போங்க முதலமைச்சர் அவர்களே. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க பேர பசங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா இதே மாதிரி முட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பீங்களா? இன்னைக்கு அஜித்குமார் இவருடைய கேஸ்ல ஆரம்பத்துல போலீஸ் சொன்ன எக்ஸ்கியூஸ், இவருக்கு விசாரணையின் போது வலிப்பு ஏற்பட்டு செத்து போயிட்டார். 2022 விக்னேஷ் ஒருத்தர் அவரும் இறந்து போனார். அதற்கு போலீஸ் சொன்ன எக்ஸ்கியூஸ், இவருக்கு விசாரணையின் போது வலிப்பு ஏற்பட்டு இறந்து போனார். நான் கேட்கிறேன், இங்க வலிப்பு என்ன மாநில நோயா? இது காவல்துறையா இல்ல வலிப்பு துறையா? விக்னேஷ்க்கு நடந்தத மாதிரி பேரலல் ஸ்டோரி அப்படியே இன்னைக்கு அஜித்குமார் கேஸ்லயும் ஒரு பொய்ய புரட்ட உருட்டி மீடியாவினுடைய வாயை அடைத்து பத்திரிகையாளர்கள் என்ற பேர்ல உங்க ஆதரவாளர்களை ஏவி விட்டு இன்னும் எத்தனை கொலைகளை நீங்க செய்ய போறீங்க? இந்த காவல்துறை ஏவல் துறையா மாறி போனதுல கொஞ்சமாவது மனசு வச்சு உள்ள மிச்சம் இருக்கக்கூடிய யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்க சொல்லுங்க, இது நியாயமா? நம்ம வீட்டு பசங்களுக்கு இப்படி பண்ணுவோமா? தயவு செய்து தார்மீக அடிப்படையில் கொஞ்சமாவது அறம் மிச்சம் இருந்தா இந்த பதவியை ராஜினாமா பண்ணுங்க. திராவிட மாடலினுடைய தந்தை யார்? தந்தை பெரியார். தந்தை பெரியார் உங்களுக்கு இதை தான் சொல்லி கொடுத்தாரா? இது வரலாற்றின் மிகப்பெரிய கருப்பு பக்கம், இருட்டு காலம், இருண்ட காலம். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. இப்ப யாரெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்களுக்கு என்னெல்லாம் அநியாயம் நடந்ததோ அதை கமெண்ட்ஸ்ல பட்டியலிடுங்க. இந்த காவல்துறையில இன்னும் சில கருப்பாடுகள் இருக்கு, அதை வெளியில கொண்டு வாங்க. மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.